இடி விழுந்த வீட்டினில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது அப்படிங்கிற மாதிரி இடி விழுந்து போன நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டாக்ஸிக் லவ் வந்துட்டு போன நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பி நம்ம கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளில ஒரு ரீபில் பண்ணி எல்லாம் மேலே வரலான்னு பார்த்தா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் வேறு லெவலில் இருக்குது. அதுதான் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ஐ கான்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வருமா சின்ராஜா வேறட்டு போட்டோம். Yes. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Yeah. Rebuilding the trust. Yeah. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்? என்ன ட்ரஸ்ட்டு, யார்கிட்டையும் ட்ரஸ்ட் இல்லைனா என்ன விசாடுக்கு அப்படியே நம்மளும் அப்படியே தாமரை இலையில் நீர் போல நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் வாழ்க்கையில். அப்படிலாம் நினைக்கலான் இருப்போம். உண்மையிலேயே அப்படி வாழ முடியாது. வி ஆர் த சோசியல் அனிமல்ஸ். கண்டிப்பாக நமக்கு மற்றவங்க கூட கனெக்ட் ஆகியே ஆகணும். கண்டிப்பாக அந்த பிலாங்கிங்னஸ் நமக்கு தேவைப்படும். மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸுங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அக்செப்டன்ஸில் இருந்தால் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வரும் இல்லையா? சோசியலி அக்செப்டன்ஸான ஒரு அக்செப்டடான ஒரு பர்சனாக நீங்கள் மாறுறீங்க, அக்செப்டபிளான ஒரு பர்சனாக மாறுறீங்க. உங்களுக்கு நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுக்குள்ளேயே என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஃபினான்ஷியலி அக்செப்டபிளான ஒரு பர்சனாக மாறுறீங்க, ஸ்கில்ஃபுல் ஓரியன்டாக நல்லா மாறுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இது அந்த அக்செப்டன்ஸ், இந்த சோசியல் அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த பிலாங்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது வரலாம், கொண்டு போகலாம், வைக்கலாம், பாண்டிங் க்ரியேட் பண்ணலாம், அப்படிலாம் நம்ம செய்யும்போது தெரப்பிஸ்டெல்லாம் சொல்கிறானுங்க. தெரப்பிஸ்ட் ஆஃபீஸுக்கு போனாலே, தெரப்பி ஆஃபீஸுக்கு போனாலே அது ஒன்று தான். என்னன்னு சொன்னால், நீங்கள் சோசியல் ரிலேஷன்ஷிப்பு, சோசியலாக எல்லாத்துக்கூடையும் பழகுங்க, பார்ட்டிக்கு போங்க, தேட்டருக்கு போங்க, நீங்களாக தனியாக போய்ட்டு வாங்க, 4 பேர் கூட கூட்டு போங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்கள். சொசைட்டி ஓரியன்டாக சோசியலாக இருக்கிறதுக்கு ஒரு கேம் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்படி இப்படி நிறைய விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் மேட்டர் ஓவர் ஹியர், அப்படியே பண்ணாலும் கூட, என்ன நான் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டாலும் கூட என்னால் மற்றவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறதே வரமாட்டேது. நான் அப்படி கம்பல் பண்ணி பண்ண நான் சில நேரங்களில் அவங்க மேலே அவங்ககிட்ட முகத்தை காட்டிடுறேன். நான் இல்லை, என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி நான் காட்டுறதுனால அவங்க இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு பார்க்கும்போது எனக்கு இன்னும் பயம் வருது. எங்கடா இருக்க ரிலேஷன்ஷிப்பே நம்ம இழந்துருவோமா, பேசாமல் ஹாய் ஹலோலையே நிப்பாட்டிக்குவோமே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ உண்மையிலே சைக்கலாஜிக்கலாக டீப்பாக இந்த விஷயங்களை சரி பண்ணுறது எப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் என்னது, why you can't trust, செல்ஃப் ட்ரஸ்ட் broken. ஏன் என்னால் மற்றவங்கள ட்ரஸ்ட் பண்ண முடியலைன்னு சொன்னால், நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட்டு broken ஆகிறதுக்கும் மற்றவங்கள நான் நம்புறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு லிங்க் தான். உங்கள் மேலே உங்கள்கிட்ட ட்ரஸ்ட்டு வரலை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்கள் அதிகமாக சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்ப ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையே, கான்ஃபிடென்ட் இல்லையே உங்களுக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்புவீங்க? என்னையவே நான் ஹேட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான ட்ரஸ்ட்டும் என் மேலே இல்லைங்கும்போது நான் எப்படி எனக்கு ஒரு நல்லது நடக்கிறத என்னால் அது எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது? எப்படி நடக்கும்? முதல்ல இது வரைக்கும் நடந்தது இல்லையே. இது வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் நல்லவன மாதிரி காட்டுறது, 2வது பாட்டில் விளையாடுற மாதிரி அப்படி தானே போயிட்டு இருக்குது எல்லா விதமான விஷயங்களும். என் லைஃப்பில் நல்லது நடக்கிறது இல்லையே. இப்படிங்கிற ஒரு டீப்பான ஒரு விஷயங்கிறது, இந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்டஃப்புங்கிறது, என்னை பற்றி எனக்கே இருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது எனக்குள்ளே டீப்பாக உட்காந்துக்கிட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஒரு ஹைப்பர் விஜிலண்ட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போவேன். அப்படின்னா நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க ஆட்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு, நல்ல மியூச்சுவல் ஃபண்டு, நல்ல ஒரு ஆள் தான், எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் கூட அவங்க மேலே அதிகமாக நான் சந்தேகப்பட ஆரம்பிப்பேன். அவங்க என்ன அதுக்காக ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, நீங்கள் எனக்கு சந்தேகப்படுறீங்கன்னு தோணுது, நான் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஈவன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாலும் இன்னும் சந்தேகம் அதிகமாக தான் ஆகுமே தவிர அவங்க மேலே எனக்கு ட்ரஸ்ட்டு வராது. ஏன் அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, இவ்வளோ கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க, எதுக்கு?
என்ன கதை, என்ன ஒன்றும் புரியலையே, சரியில்லையே அப்படின்னு இன்னும் ஹைப்பர் விஜிலன்ட் மோடுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு இந்த பாக்ஸ் போடுவாங்கள்ல, என்ன அந்த மேக்னெட்டா, அது என்னமோ கண்டுபிடிக்கிற மேக்னெட் டிடெக்டரா, அது என்னமோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டிடெக்டர் பாக்ஸ் மாதிரி போட்டு ஒவ்வொருத்தவங்களையும் உள்ளே அனுப்பிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே தேவையில்லை. நான் என் கண்ணிலேயே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவேன். கடைசியில் ரிசல்ட் எப்படி தெரியுமா வரும்? பாசிட்டிவ் ரிசல்ட் ஒரு ஆளுக்கும் வராது, எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தான். யாரும் இந்த உலகத்தில் சரியில்லை. இந்த ஒரு ஹைப்பர் விஜிலன்ட் மோடுங்கிறது இப்படி தான் ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால க்ரியேட் ஆகுது பாருங்க. ஆமாவா? த பாஸ்ட் பேட்டர்ன் அப்படி தான் நடந்திருக்கு என் லைஃப்பில். பாஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா என் லைஃப்பில் நடந்திருக்கிற விஷயங்கள் என்ன, என் லைஃப்பில் வந்தவங்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க, எல்லோரும் என்னை அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஆளாக தானே இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட தானே நான் கோப்பை பண்ணிட்டு இருந்திருக்கிறேன், அவங்க கூட தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். இப்போ புதுசாக வந்து ஒரு பர்சன் வருவாங்க, அவங்க நல்லது பண்ணுவாங்க, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க, நம்மளை அடுத்த கடத்துக்கு கொண்டு போவாங்கன்னு யோசிக்கிறதுங்கிறது எவ்வளோ அபத்தமாக இருக்குது. ஐ கான்ட் ட்ரஸ்ட் இட், ஐ கான்ட் பிலீவ் இட் ஈவன். ஸோ பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் பேட்டர்ன், ஸ்மெல், அப்சசிவ் செலெக்ஷன். இப்போ இது எல்லாம் எனக்குள்ள பலவிதமான அழுத்தத்தை க்ரியேட் பண்ணி ஒரு விட்ராயலை வந்து க்ரியேட் பண்ணுதா, ஒரு சோசியல் விட்ராயல் ஆகுதா, எல்லாத்துக்கிட்டேருந்து நான் விலகி இருக்கேனா, எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக. என்னென்னா பார்க்குறதுக்கு அவங்க வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு சோசியலாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளவு டிப்ரெஷனுங்கிறது இருக்கும். டிப்ரெஷனாக அந்த படத்தில் காட்டுற மாதிரி தனியாக உட்காந்துக்கிட்டு ரூமை பூட்டிக்கிட்டு லைட்டு போடாமல் தூங்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும், இல்லை உட்காந்துக்கிட்ட கரெக்டாக ஒரு பொசிஷனில் உட்காந்து அழுது, இருமா ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இப்போலாம் பேட்டர்ன் மாறியாச்சு. இப்போலாம் நீங்கள் டிப்ரெஸ்டு பீப்புளையே கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும், அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அப்படி வந்து ஒரு சோசியல் விட்ராயலுங்கிறது, அதாவது எல்லாத்துக்கூடையும் நான் பேசுவேன் பழகுவேன், ஆனால் யாரு கூடயும் எனக்கு கனெக்ஷனுங்கிறது இருக்காது. யாரு கூடயுமே அந்த பிலாங்கிங்னஸ் அது யாரு கூடயுமே எனக்கு இருக்காது. அப்படி இல்லாதப்போ எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னு சொன்னால், அதுவே ஒரு ப்ரெஷரை எனக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் என்னோடய எமோஷ்னல் நீட்ஸ் ஐ ஷுட் பி அக்செப்டட் பை சம் ஒன். ஆமாவா? ஆனால் எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் ஒன்றுமே நடக்கலை, விட்ராயல் ஆகிட்டே இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு டபுள் என்ஜின் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி டபுள் என்ஜின் ப்ரெஷரை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எங்கே போவேன்னு சொன்னால் அப்சசிவ் செலெக்ஷனுக்கு போவேன். அப்சசிவ் செலெக்ஷன்னா என்னது? இனிமேல் இந்த ஹைப்பர் விஜிலன்ட்டை தூக்கி போடு, ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் தூக்கி போடு, டேரெக்டாக செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி வேணால் யோசிக்கலாம், இல்லை யோசிக்காமே கூட அப்படியே போய்டும், அவ்வளோதான், அப்படியே போயிடும், விட்டாலாம் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சசிவ் செலெக்ஷனுக்கு போகும்போது யூ வில் எண்ட் அப் வித் வேர் யூ வில் எண்ட் அப் வித் அ டாக்ஸிக் பர்சன்ஸ், டாக்ஸிக் பீப்புள். எஸ், அது எப்படி? ஏன் ஒரு அப்சசிவாக செலக்ட் பண்ணால் ஒரு நல்லவங்க மாட்டக்கூடாதா? ரேண்டமாக தானே செலக்ட் பண்ணுற, ஒரு நல்லவங்க மாட்டிடக்கூடாதா? ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணுறேன், அதில் ஒரு ஆள் நல்லவங்களாக தர முடியாதா? அப்படின்னா கண்டிப்பாக நல்லவங்க வரமாட்டாங்க இந்த சர்க்கிள்குள்ளே. அப்சஸ்டு பேட்டர்னுங்கிறது எப்படி இருக்கும்? அப்படியே நீங்கள் அப்படியே பயங்கரமாக நீங்கள் ஒரு ப்ரெஷரில் வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. இப்படி இல்லாஜிக்கலாக வந்து அப்படியே பார்க்காம பிளைண்டாக எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய உங்களுடைய பிஹேவியரை பார்க்கும்போது நல்லவங்களுக்கு சந்தேகம் வரும். ஒரு ஹெல்த்தி பர்சன், ஒரு குட் பர்சன் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் தான் வரும், அவங்களால நம்ப முடியாது. ஏன்னா இவ்வளவு டக்குன்னு கமிட் ஆகிறா, அப்போ இது ஒன்றும் சரியில்லையப்பா அப்படின்னு லாஜிக்கலாக அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு டாக்ஸிக் பர்சன் பல நேரங்களில் இந்த மாதிரி தான் டக்குன்னு வந்து ரேப்பிடாக கமிட் ஆகிற மாதிரி தானே இருப்பாங்க அவங்க. அப்போ நீ அப்படி இருக்கிற, அப்போ நீ ஒரு வேலை அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்க வந்து என்றைக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த அப்சஸ்டு பேட்டர்னை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா இல்லையா சொல்லு, ஓடுறதுலே தான் இருப்போம் நம்ம. அவங்க இல்லை நான் யோசிக்கிறேன்னா வேணாம் நீ போ, நான் வேற பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகும்போது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கிறதுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ். ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அப்படி தான், ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அப்படி தான். பிஸ்னஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு அப்சசிவ் செலெக்ஷன் பேட்டர்னில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு தப்பான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறது மூலமாக, தப்பான ஒரு டார்கெட்டை, ஒரு ஆடியன்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறது மூலமாக யூ வில் லாஸ் எவ்ரி திங். ஆமாவா? புரியுது? விட்ராயல் ஃபியர், அப்சசிவ் பேட்டர்னுங்கிறது அகைன் அண்ட் அகைன் இது எதுக்கு, இது எவ்வளவு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன் நமக்குள்ள ஒரு விட்ராயல் ஃபியர் இருக்குது, விச் மீன்ஸ் அவங்க இருக்கிறவங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் அப்படிங்கிறது ஆக ஆரம்பிக்கும். ஒட்டு மொத்தத்தில் இந்த லைஃப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்ட இருந்து ஒரு அவாய்டன்ட் பேட்டர்ன்லேருந்து தொடங்கி கடைசியில் ஒரு அப்சசிவ் பேட்டர்ன் வந்து ஒரு டாக்ஸிக் பர்சனை கடைசியில் அகைன் சேம் ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு டாக்ஸிக் பர்சனை சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும்.
ரைட்டா? அடுத்து the inner doubt. So how to clarify it? எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட்டை நான் வந்து எப்படி ரீபில்ட் பண்ணுறது, எப்படி நான் மற்றவங்க என்னை நான் நம்புறது மூலமாக நான் என்னை நம்ப ஆரம்பிச்சேன்னா பாருங்களேன், எனக்கு நல்லவங்க தான் வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, எனக்கு கெட்டவங்க வரமாட்டாங்க, எனக்கு நல்லதாக வருவாங்க, ஐ டிசர்வ் ஃபார் த பெட்டர் பர்சன் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுங்கிறது எனக்குள்ளே வருதுன்னு சொன்னால், உண்மையிலே அந்த அளவுக்கான ஒரு ஆளாக நான் மாறுறேன்னு சொன்னால், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் பிகினிங்லேயே தூக்கி போட்டுருவேன். நான் ஒரு 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 10 நிமிஷம் ஒரு 10 to 20 மினிட்ஸுங்கிறது ஒரு பர்சன்கிட்ட நான் பேசினேனால, ஈவன் ஒரு க்ரௌடில் உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் பேசுனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஐ டிசர்வ் ஃபார் த பெட்டர் பர்சனுங்கிறது உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருந்ததுன்னு சொன்னால், யூ வில் ஃபைண்ட் ஹூ இஸ் ரைட் அண்ட் ஹூ இஸ் ராங் ஈஸிலி, பிகாஸ் யூ ஹாவ் நோ ப்ரெஷர், யூ ஹாவ் நோ டிமாண்ட், சிம்பிள். ரைட்டா? ஸோ இந்த ஒரு இன்னர் டவுட்டை வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணுறது? இந்த ஃபியர் ஆஃப் அக்செப்டன்ஸுங்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது இந்த இன்னர் டவுட்டுங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன் இந்த ஃபியர் ஆஃப் ஒரு அக்செப்டன்ஸுங்கிறதுக்குள்ளே இவ்வளவு பயம் வருது? மற்றவங்க நம்மளை ஏற்றுக்காமல் போயிடுவாங்களோ, மற்றவங்க நம்மளை தூக்கி போட்டுருவாங்களோ, இல்லையா? அதனால தானே நான் போய் மற்றவங்களை சேஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது ஒரு அப்சசிவ் செலெக்ஷனில் போய். ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு விஷயங்கிறது பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் ஹேபிட்ஸ், இல்லையா? என்னுடைய செலெக்ஷன் அப்படிங்கிறதே என்றைக்குமே இது வரைக்கும் ராங்காக தான் இருந்திருக்குங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனை நம்பி ஒரு டயத்தையோ ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், லாஜிக்கலாக நீங்கள் யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அப்படி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் அதை எதை பார்ப்பீங்க? அவங்களுடைய பாஸ்ட் பிஹேவியர். அவங்க யார் என்ன வேணாலும் பேசிடலாம், வாயிருக்கவங்களுக்கெல்லாம் பேசிடலாம்ல, என்ன வேணாலும் பேசிடலாம்ல, பாசிட்டிவாக பேசுகிறேங்கிற பேரில், என்கரேஜிங்காக பேசுகிற பேரில் யார் என்ன வேணாலும் பேசிடலாம். பட் உண்மையிலே அவங்க யாருங்கிறத அவங்களுடைய பாஸ்ட் பிஹேவியர் தான் சொல்லிக் கொடுக்கும். நல்லவங்களோ கெட்டவங்களோ வாட் எவர் குட் பி, ஒட்டுமொத்தத்தில் அதுக்கு கரெக்டாக இருப்பாங்களா இல்லையாங்கிறத அவங்க பாஸ்ட் பிஹேவியர் தான் சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு பர்சன் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுடைய பாஸ்ட் பிஹேவியரை வச்சு அனலைஸ் பண்ணுற மாதிரி என்னோட மைண்டு என்ன அனலைஸ் பண்ணும்போது எதை வச்சு அனலைஸ் பண்ணோம்? பாஸ்ட் பிஹேவியரை வச்சுனா. ஆமாவா? அப்போ இந்த பாஸ்ட் பிஹேவியருங்கிறது எப்படி இருக்குது? இது வரைக்கும் எனக்கான நல்லதை நான் செஞ்சுக்கிட்டது இல்லை, இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் ரெக்ரெட் தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ரெக்ரெட் பண்ணுறேங்கிறது வேறு. நான் அதுக்காக ரெக்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போட்டுட்டு வந்துட்டுமே நான் ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய மனசுங்கிறது எப்படி நம்பும்? எப்படி நம்ப முடியும்? இல்லையா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது த ஃபெயிலியர் எக்ஸ்போஷர், இல்லையா? அது ஃபெயிலியர் ஓரியன்டான விஷயங்கள்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுமே. ஒரு 10 விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது ஒரு 7லேருந்து 8 விஷயம் வரைக்கும் நான் ஃபெயிலியர் ஆகிருக்கேன். ஐம் ஃபெயிலியர் ப்ராடக்ட்டுங்கிற அளவுக்கு இருக்குது. நான் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா விதமான ஹேபிட்டும், நான் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ஃபெயிலியர் தான் ஆகுது, எல்லா விதமான கான்செப்டும் ஃபெயிலியர் தான் ஆகுது. நான் யோசிச்சு போனால் கடைசியில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது நமக்கே ஆப் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, ரைட்? ஸோ இந்த ஃபெயிலியர் ஓரியன்டான எக்ஸ்போஷர், தட்ஸ் ஹவ் இட் இஸ். இதனால தான் நமக்குள்ள ஒரு டவுட் அப்படிங்கிறது வருது. அண்ட் அன்யூஷுவல் ஹிஸ்ட்ரி. மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் ஹிஸ்ட்ரிங்கிறது எனக்கு இல்லைப்பா. நமக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு அன்யூஷுவலான ஹிஸ்ட்ரி. மற்றவங்களுக்குலாம் தோல்வி வரும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது விஷயங்களை வச்சு அவங்க அக்காம்ப்ளிஷ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றி வரும், அப்புறம் அப்படியே அதை வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கோப்பப் பண்ணிக்கிட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க, இல்லையா? அந்த தோல்வியை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு வெற்றிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எனக்கு கிடைச்சது இல்லையே, பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி கிடைச்சது இல்லையே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாக்ஸிக் பேரண்டிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கணும், இல்லை. உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்லிக்கிறேன், ஆனால் அவங்க யாரும் உண்மையிலே எமோஷ்னலி என் கூட நல்லா பாண்டிங்கில் இருந்த மாதிரி தெரியலையே. நான் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை சூஸ் பண்ணலையே. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்லேயோ இல்லை வேலைக்கு வந்ததுக்கப்புறமோ எனக்கு கிடைச்ச லவ்வோ, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலோ, என்ன ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற கதை இருக்குல்ல, அது அந்த மாதிரியான விஷயங்களோ ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. நான் டேட் பண்ண வந்து கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருமே என்னோடய லைஃப்பில் என்னை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு அப்படிலாம் ஒருத்தங்க இருக்கிறாங்களா உண்மையில்? அந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்குதா? அது எங்கே இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஸோ என்னுடைய பாஸ்ட் ஃபெயிலியர். மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு யூஷுவலான ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறது எனக்கு இல்லை. எனக்கு ஒரு அன்யூஷுவல் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் பல விதமான இடங்களில் மற்றவங்களோட அதிகமாக நான் அடிபட்டிருக்கேன். ஆமாவா? எஸ் இட் இஸ். ஸோ அப்போது this is what we going to understand. And the conflict burden, இதெல்லாம் சேர்த்து வச்சு
எனக்குள்ள இந்த மாதிரி பலவிதமான கான்ஃப்ளிக்ஸுங்கிறது இருக்குது எனக்கே தெரியாமல். இப்போ இதெல்லாம் என்னோடய பிஹேவியரை பார்க்கும்போது, என்னோடய ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் எனக்கே தோணுது, அப்போ எனக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டி கிடக்கு என்னுடைய லைஃப்குள்ளே, என்னோடய எமோஷன்ஸ்குள்ளே, என்னுடைய மனசுக்குள்ளே. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு அன்யூஷுவல் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய நான், ஒரு ஃபெயிலியரையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நான், என்னை போய் யாரையாவது நம்ப சொன்னால் நம்புவாங்களா? யாருமே நம்பாத என்னையை நான் எப்படி சார் நம்புவேன்? அப்படி என்னையவே நான் என்னால் நம்ப முடியலைங்கும் போது என்னால் எப்படி சார் மற்றவங்களை நம்ப முடியும்? கரெக்டாக? சிம்பிள். அண்ட் போயிடலாம். வாட் இஸ் அ ஹீலிங் பாத் ஓவர் ஹியர்? பில்டிங் த செல்ஃப் ட்ரஸ்ட். ப்ரெசன்ட் காம்பன்சேஷன். உங்களுக்கு ஒரு பேட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? ப்ரெசன்ட் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க லைஃப் தான். எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்களோ, எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்தெந்த இடங்கள்லாம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த இடத்துலலாம் ஒரு பிரேக் த்ரூவை நம்ம கொடுத்தாகணும். அங்கெல்லாம் என்னை காம்பன்சேட் பண்ணிக்கிற மாதிரி, இது வரைக்கும் நான் இழந்த விஷயத்தை எல்லாத்தையும் பெறதுக்கு ஒரு வெற்றிங்கிறது எனக்கு தேவைப்படுற மாதிரி, ஒரு பெரிய விக்டரி எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு விஷயங்களை நான் செஞ்சாகணும். அது எங்கே எனக்கு இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுதோ அங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணணும். சும்மா சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் போய் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் காட்டிக்கிட்டு என்ன காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பிரோஜனம் இல்லை. அது எதுவும் எமோஷனாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. நான் உண்மையிலே எதில் வீக்காக இருக்கேன்னு என்னுடைய மனசு நினைக்குதோ அந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிச்சு காட்ட வேண்டியது. அந்த ஒரு காம்பன்சேஷன் தான் எனக்கு ப்ரெசென்ட்டில் தேவைப்படுது. டு ரிசால்வ் மை wounds, டு ஹீல் மை wounds even, டு ஷோ who am I to me. இல்லையா? மற்றவங்கள்ட்ட போய் வேலிடேஷன் தேடி என்ன பிரயோஜனம்? யார் ஒரு மனுஷனுக்கு ஒரு செல்ஃப் வேலிடேஷனுங்கிறது இல்லையோ அவன் தான் உண்மையிலே வெளியில் போய் வேலிடேஷன் எதிர்பார்க்க ஆரம்பிப்பான். அதில் போய் பலவிதமான விஷயங்களை அவன் மாட்டிப்பான். தேவையில்லாமல் வந்தா காட்டுறதுலேருந்து, இல்லை சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ட்ராமா போடுறதுலேருந்து, அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி பல விஷயங்களை ப்ளீஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி பல விஷயங்களை அவன் செஞ்சுப்பான். ஏதோ அங்கே போய் அவன் திருப்பி மாட்டுவான். அது எல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக் பர்சனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவங்க வருவாங்க. அதை பற்றிலாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். Okay, this is how it is. The present compensation and the behavior change. It's very important thing. Behavior change. பிஹேவியர் சேஞ்சுங்கிறது எப்போ வரணும்னா, சும்மா வந்து இப்போ இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணால், இதுக்கு அதுக்கு இதுன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் கடைசி வரைக்கும் ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கவே முடியாது. நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது பிஹேவியர் சேஞ்சு கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ண வேண்டியது. நம்மளுடைய நீட் என்ன, நம்மளோட லைஃபினுடைய நீட் என்ன, சிச்சுவேஷனல் நீட் என்ன, அதுக்கு நம்மளோட பிஹேவியருங்கிறது எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குது, எந்த மாதிரியான பிஹேவியர் ஆப்டாக இருக்கும், அதை எப்படி கொண்டு வர்றது, அதில் கொண்டு வர்றதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அதை எப்படி மீட் அவுட் பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது. பாஸ்ட்டில் என்னோட ரெக்ரெட்ஸ் தான் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு, என்னால் கொண்டு வர முடியாத அளவுக்கு என்னை ப்ரொகாஷினேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதை எப்படி ஹீல் ஆகிறது. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நான் யோசிக்கணும். தலை சுற்றுதா? கவலைப்படாதீங்க, நம்ம எதுக்கு இருக்கோம்? பிரித்து வச்சுருவோம். நோ அப்சஷன். இந்த அப்சஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாஸ்ட் ரெக்ரெட் அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி வர எனக்கு வந்து இந்த அப்சசிவ் பிஹேவியருங்கிறது போக ஆரம்பிக்கும், விட்ராயல் பேட்டர்னுங்கிறது போக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக லாஜிக்கலாக ஐ டிசர்வ் பெட்டர்னு எனக்கு தோணும் போது ஐ வில் கோ ஃபார் த பெட்டர் ஒன். எனக்கு தோணணும், நான் தோண வைக்கக்கூடாது. எனக்கு இயல்பாக என்னுடைய பாஸ்ட்டு பிஹேவியர்லேருந்து இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய ப்ரெசன்ட் பிஹேவியர், எமோஷனலாக நான் எப்படி யோசிக்கிறேன், எப்படி ஆக்ட் பண்ணுறேன், எப்படி நான் திங்க் பண்ணுறேன், இது எல்லாம் சேர்ந்து எனக்குள்ளே அந்த ஒரு சிந்தனையை கொண்டு வரணும், அந்த ஒரு திங்கிங்கை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரணும். ஆமாவா? எஸ், தேர் இஸ் நோ அப்சஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் தெரப்பி அண்ட் த குரூப் தெரப்பி. இண்டிவிஜுவல் ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நீங்கள் பர்டிகுலராக உங்களுடைய ப்ராப்ளம் ஓரியன்டாக எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் ரெக்ரெட்ஸு, இப்போ இந்த மாதிரி அப்சசிவ் பேட்டர்ன், இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை பிரேக் அவுட் பண்ணி அதை எப்படி கொண்டு வரலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுக்கு நம்மளோட தெரப்பிஸ்ட்டுங்கிறது அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ தாராளமாக யூ கேன் டேக் இட் டவுன். அண்ட் குரூப் தெரப்பி நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம இந்த குரூப் தெரப்பி மாதிரியான விஷயங்களை ஆன்லைனில் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு நிறைய விதமான எக்ஸ்போஷருங்கிறது ப்ராக்டிக்கல் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துப்போம், அந்த கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம போகும்போது யூ வில் கெட் அ மோர் எக்ஸ்போஷர் அபவுட் தி சைக்கலாஜிக்கல் ஸ்டஃப்.
ஓகே, தட்ஸ் அ மேட்டர். ஸோ உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் தெரப்பி அது குரூப் தெரப்பி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்பருங்கிறது நம்மளுடைய அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ மேட்டர். இண்டிவிஜுவல் தெரப்பி பொறுத்த வரைக்கும் ஒரு செஷன் 2 செஷன்லாம் பெரிய அளவு ரிசல்ட் கொடுக்காது. அது சின்ன ஒரு கிளாரிட்டியாக தான் கொடுக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறத அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும். அப்போ தான் கிளாரிட்டிங்கிறதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து ஒரு 2 to 3 மந்த்தில் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் உங்களோட லைஃப்பில். ஓகே, வேறு என்ன கதை? திஸ் இஸ் வாட் சேஞ்சிங் மை செல்ஃப், சேஞ்சிங் மை பிஹேவியர், that will enable me to change the whole world of me. இல்லையா? என்னுடைய உலகத்தை மாற்றணும். அந்த உலகத்தை நான் மாற்றுறதெல்லாம் விஷயம் இல்லை. என்னுடைய உலகத்தை, நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், அதை நான் மாற்றணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டுங்கிறது, ஒரே ஒரு மேஜிக் ஸ்டிக் என்னுடைய பிஹேவியர். என்னோடய எமோஷன்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் வந்து திங்க் பண்ணுற அந்த காக்னிட்டிவ் திங்கிங், அந்த எபிலிட்டி, அதை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக மாறும். தட் இஸ் வாட்